தமிழ்நாட்டுல அரசியல் செய்யறது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு? ஆனந்தனுக்கு என்ன சவால்கள் இருக்கு? தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுமக்களை மிகப்பெரிய கட்சிகள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆண்ட கட்சிகள் தற்போதிலிருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பிட்ட தலித் மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் என்றால் அவர்களுடைய வாக்குகளை மட்டும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள். ரிசர்வ் தொகுதி என்று சொல்லக்கூடிய இந்த ரிசர்வ் தொகுதிகள் எல்லாம் எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே நிற்க வைப்பதற்கு அந்த கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு தலித் தேவை. அந்த தலித் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திலே ரிசர்வ் தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியிலே கண்டிப்பாக தலித்துகள் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த பதவியை தருவார்கள். அவர்களுடைய அந்த பதவியுடைய அதிகாரத்தை எல்லாம் அவர்களை பயன்படுத்த விட மாட்டார்கள். இன்னும் அது தொடருது. இன்னும் இல்லை. இதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1932 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அவர் கேட்ட வாக்குரிமை இரட்டை வாக்குரிமை. ஆனால் அது கிடைக்காமல் பூனா ஃபேக்டின் மூலமாக தான் இந்த ரிசர்வேஷன் கிடைத்தது. இந்த ரிசர்வேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் பாபா சாஹேபுடைய கொள்கை பிரகாரம் இவர்கள் எல்லாம் இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் சென்றார்கள் என்றால் அந்தந்த கட்சியுடைய தலைமையின் அடிமைகளாகத்தான் இருப்பார்களே ஒழிய இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க மாட்டார்கள் என்று அன்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதே போல தானே இன்று இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கின்றது. இவ்வளோ பெரிய படுகொலை நடந்தும் அண்ணன் நாம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு எதிர்த்தோ அல்லது அனைவரும் இந்த தற்போது இருக்கின்ற அனைத்து எஸ்சி எஸ்டி எம்எல்ஏக்களோ அல்லது எம்பிக்களோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ யாருமே எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்காமல் அது பற்றி பேசவே இல்லை. ஒரு அண்ணன் தலித் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தலித் இனம் இல்லாமல் அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கே இவர்களால் குரல் கொடுக்க முடியாமல் குரல் வலை நெருக்கப்பட்டிருக்கின்றது. தலித்துகள் என்பவர்கள் இங்கு அவங்களுக்கு பதவி இருக்கும், அதிகாரம் இருக்காது. அவர்கள் குரல் வலையை நெருக்குவார்கள். அந்த மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூன்சிஸ் எல்லாம் கொடுத்தாரோ அதை இவர்கள் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ இதுவரை இந்த மக்கள் பிரதிநிதியாக பேசியதில்லை என்பதுதான் உண்மை.